அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலி காட்சி வழியாக இறை வழிபாட்டிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஜெபத்தோடு கூட இந்த வழிபாட்டை நாம் தொடங்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அருளால் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்துகின்றவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த காலை வழிபாட்டு நேரத்திலும் நீர் எங்களோடு கூட பிரசன்னமாக இருந்து படைப்பு அனைத்தையும் நீர் மீட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மீட்பு பணியில மனுக்குலமாக நாங்கள் மட்டுமல்லாமல் மீட்பு பணிக்காக ஏங்கி தவிக்கின்ற இந்த படைப்புகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அதை மீட்கின்ற பணியில உம்மோடு கூட இணைந்து செயல்படுகின்ற உந்துதலை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். நீர் எங்களை படைத்த நோக்கம் இந்த உலகை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்பதை நாங்கள் மறந்து போகாமல் எப்போதும் இறை திட்டத்தை எங்கள் மனதிலே நிறுத்தி அதை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு அருள்தார். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உம்முடைய திருக்கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே. ஆமென். நாம் இருக்கின்ற இடத்திலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். மூவரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து
எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி மனுக்குலம் இந்த உலகை மீட்கின்ற பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதை உமது பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்துகின்றவரே, இந்த படைப்புகள் எல்லாம் கடவுளின் பணியை சரியாக செய்கின்ற நேரத்திலே மனுக்குலமாகிய நாங்கள் தவறுகிற போது எல்லாம் நீர் எங்களை நல்வழிப்படுத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சிலே பொழிந்து மீட்பின் செயல் திட்டத்திலே எங்களை இணைக்கிறீர். உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியாராகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் கனமும் எப்போதும் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமேயானால் நாம் நம்மையே ஏமாற்றுகளாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநியாயமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அந்த இளைய மகன் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம். பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன் தந்தையே. உம்முடைய மகன் மகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட இனி நான் தகுதியற்றவன், தகுதியற்றவள். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொன்னாரே, அவற்றை நினைவு கூர்ந்து நமது பிழைகளை, மீறுதல்களை இறைவனுடைய திருமுன்னிலையில மனத்தாழ்மையோடு கூட அறிக்கையிடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுன்னிலையில நம்முடைய குறைகள், குற்றங்களை நாம் அறிக்கை செய்வோமா? தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர் எவரோ அவர் இரக்கம் பெறுவார். சிலுவையில் இருகரம் விரித்தவராய் இப்போதும் நம்மை அழைக்கிறார். பாவி, மலைத்து நிற்காதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதை நான் அறிவேன். என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை அருளுவேன் என்று நம்மை அழைக்கிறார். நம்முடைய பாவக்கரைகள் நீங்க கல்வாரியின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் குறைகளை, மீறுதல்களை, பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். தூய பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8ஆம் அத்தியாயம் திருவாக்கியங்கள் 18 முதல் 25 முடிய. ரோமையர் 8ஆம் பிரிவு திருவாக்கியங்கள் 18 முதல் 25 முடிய. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகின்றேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கின்றது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம்.
படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய் ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது, எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகின்றதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும் போது அதற்காக தளரா மனதோடு காத்திருக்கிறோம். படிக்க வேண்டிய திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளை உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. மீட்பு என்று நாம் சொல்லும் பொழுது வேதனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, தீங்குகளிலிருந்து விடுதலை பெறுவது என்று நாம் பொருள் கொள்கிறோம். திருமறை வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது மனுக்குலம் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட தீங்குகளை அனுபவிக்கிறதோ அப்பொழுது கடவுள் அவர்களுடைய வாழ்விலே இடைப்பட்டு அவர்களை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய கடவுள் விடுதலையின் கடவுள், விடுதலை வழங்குகின்ற கடவுள். நாம் இதை திருமறையிலே பார்க்கின்றோம். குறிப்பாக இஸ்ரேலர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்களுடைய கூக்குரலை கேட்டு, அவர்களுடைய பாடுகளை கண்டு, அவர்களுடைய வேதனைகளை அறிந்த கடவுள் இறங்கி வந்து அவர்களை மீட்கின்றார். இப்படி கடவுள் எப்பொழுதெல்லாம் மக்கள் துன்புறுகிறார்களோ, துயருகிறார்களோ, வேதனையுறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்விலை இடைப்பட்டு அவர்களை விடுவிக்கின்றார். இதற்கு கருவிகளாக மனிதர்களையும் அவர் இணைத்துக் கொள்கிறார். இந்த மீட்பு பணியிலே மனிதர்களாகிய நம்மையும் அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். மோசே விடுதலையின் தலைவராக, நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள், இப்படி பல்வேறுபட்ட மக்களை தன்னுடைய மீட்பு பணியிலே கடவுள் இணைக்கிறார். இறுதியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து உலகம் அனைத்தும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அவரை அர்ப்பணிக்கின்றார். அப்படியானால் மீட்பு என்பது நாம் வெறும் மனுக்குலத்திற்கு மட்டுமே என்ற புரிதலை தான் நாம் இவ்வளவு நாளாக வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விடுதலைக்காக ஏங்கும் படைப்பு, மீட்புக்காக ஏங்கும் படைப்பு. படைப்பும் இந்த மீட்பை நோக்கி காத்திருக்கிறது. படைப்புக்கும் மீட்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பொதுவாக மனிதர்கள் நம்மை படைப்பின் மேன்மையாக கருதி கொள்ளுகிறோம். ஆனால் நாம் ஒருவேளை நம்மை மேன்மையாக கருதுவோமே, ஆனால் நம்மோடு கூட இணையாக படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து படைப்புகளையும் நாம் சீர்படுத்திக் கொள்ளும் போதுதான் நம்மை கடவுள் மேன்மையாக படைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு பொருள் இருக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழாக படைப்புக்கும் மீட்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் இந்த படைப்புக்கும் மனித வாழ்வுக்கும் கடவுள் எப்படிப்பட்ட ஒரு உறவை, எப்படிப்பட்ட ஒரு இணைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை 3 தலைப்புகளின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருமறையில பார்க்கும்பொழுது கடவுளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? அவர் ஒரு படைப்பாளர், அவர் மக்களை காக்கின்றவர், அவர் விடுதலை அளிக்கின்றவர். இப்படி இந்த கடவுளுடைய செயல்பாட்டை 3 பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது இந்த 3 பிரிவுகளிலுமே கடவுள் மனித வாழ்வோடு கூட படைப்பை இணைக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே முதலாவது குறுந்தலைப்பு படைப்பில் இணைந்த மனிதன், படைப்போடு கூட இணைந்திருக்கிற மனுக்குலம். நாம் தொடக்க நூல் 1வது பிரிவு மற்றும் 2வது பிரிவிலே பார்க்கிறோம். கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார், எல்லாவற்றையும் படைத்து மனுக்குலத்தையும் படைக்கின்றார். மனுக்குலத்திற்கு ஒரு கட்டளையும் கொடுக்கிறார், நீங்கள் இதை பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் காலப்போக்கிலே மனிதன் எப்பொழுது வீழ்ச்சி அடைகிறானோ அப்பொழுது படைப்புக்கும் அங்கே சாபத்தை பெற்றுத் தருகிறவராக மனுக்குலம் மாறிவிடுகிறது. இதை நாம் தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம். மனிதன் பாவம் செய்த போது அவனோடு கூட கடவுள் இந்த நிலத்தையும் சபிக்கின்றார். மனுக்குலத்தோடு கூட படைப்பும் வீழ்ச்சி அடைகின்றது.
படைப்பிலே மனிதன் படைப்போடு கூட இணைந்து வாழுகின்ற ஒரு தன்மையை கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார். ஆனால் மனிதன் அந்த தன்மையை இழந்து விடுகின்றான். படைப்போடு கூட இணைந்து வாழ்வதற்கு அவனுக்கு துணை இல்லாமல் படைப்பை வீழ்ச்சிக்குள்ளாக வழிநடத்துவதாக மனிதன் மாறிவிட்டான். படைப்பு இல்லாமல் மனிதனால வாழ முடியாது. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், இந்த படைப்புகள் இல்லாமல் மனுக்குலம் நிச்சயமாக வாழ முடியாது. ஆனால் படைத்தும் மனிதர் இல்லாமல் அதனுடைய காரியங்களை கடவுள் அதற்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை செயல்பாடுகளை எல்லாம் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் படைப்பு இல்லாமல் வாழ முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இணைப்பை கடவுள் தன்னுடைய படைப்பிலே படைத்திருக்கிறார். மனிதனும் படைப்பும் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். எனவே இந்த இணைப்பை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்மை படைத்த கடவுள் நம்மோடு கூட படைப்பையும் படைத்திருக்கின்றார். அவைகளை நம்மோடு கூட இணைந்து வாழ கடவுள் விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாம் இன்றைய நாளுக்கான பழைய ஏற்பாட்டின் பகுதி எசேக்கியேல் 36வது பிரிவு 24 முதல் 36 முடிய இருக்கிற பகுதியிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 35வது வசனத்திலே இப்படியாக இருக்கிறது: பாழாய் கிடந்த இந்த நிலம் ஏதேன் தோட்டம் போல் ஆகிவிட்டது. இடிந்து பாழாகிய அழிவிடங்களாய் கிடந்த நகர்கள் அரண் சூழ்ந்து குடியேற்ற நகரங்கள் ஆகிவிட்டனவே என்பர். இந்த பகுதியிலே குறிப்பாக இஸ்ரேலர்கள் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது அவர்கள் சிறையிருப்புகளாக செல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனையிலிருந்து, அப்படிப்பட்ட ஒரு கொடுமையிலிருந்து மீண்டுமாக கடவுள் அவர்கள் மீது இரக்கம் பாராட்டி விடுவிக்கின்றார். அப்படி விடுவிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வை புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார். அப்படி புதுப்பிக்கப்பட்ட வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு அங்கே எடுத்துரைக்கிறார். இங்கே பார்ப்போமேயானால் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வை மட்டும் கடவுள் புதுப்பிக்கவில்லை, மாறாக அங்கே படைப்பையும் புதுப்பிக்கின்றார். அவர்களோடு கூட இணைந்திருக்கிற படைப்பையும் அவர் புதுப்பிக்கின்றார். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம்: தானியம் உழைக்க செய்து அதை மிகுதியாய் விளைய செய்வேன், உங்கள் மேல் பஞ்சம் வரவிட மாட்டேன் என்று சொல்லி கூறுகின்றார். இப்படி மனிதனை புது வாழ்வுக்குள்ளாக வழிநடத்துகின்ற கடவுள் படைப்பையும் புது வாழ்வுக்குள்ளாக வழிநடத்துகிறார். படைப்பிலே நாம் பார்க்கிறோம், மனிதனோடு கூட இணைந்த படைப்பை கடவுள் அந்த இணைந்த ஒரு வாழ்வை அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்ப்போமே, ஆனால் புது வாழ்வின் அனுபவத்தை படைப்பும் பெற்றுக்கொள்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி மனிதருக்கு மீட்பை, விடுதலையை கடவுள் வழங்குகின்றாரோ அதுபோல கடவுள் படைப்புக்கும் ஒரு புது வாழ்வை வழங்குகின்றவராக இருக்கின்றார். நாம் இதை தொடக்க நூல் 9ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். நோவா, அவரோடு கூட அந்த பேழையில் இருந்த அனைத்து உயிரினங்கள், எல்லா படைப்புகளோடு கூட கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். இதன் மூலம் கடவுள் இந்த படைப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை வழங்குகிறார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. நோவாவும் அவருடைய குடும்பத்தின் மக்களும் புது வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதுபோல அங்கே சுற்றி இருக்கின்ற படைப்பனைத்தும் புது வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறது. எனவே இந்த கடவுளுடைய விடுதலை செயலிலே, கடவுளுடைய மீட்பின் திட்டத்திலே படைப்பு இணைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த மனித புது வாழ்வோடு கூட படைப்பும் இணைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது மீட்பின் எதிர்நோக்கில் இணைந்திருக்கும் படைப்பும் மனுக்குலமும். மீட்பின் எதிர்நோக்கில் இணைந்திருக்கும் படைப்பும் மனுக்குலமும் நாம் படிக்க கேட்ட ரோமர் பகுதியிலே பார்க்கின்றோம். இங்கே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்திலே, அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ள என்கின்ற எதிர்நோக்கோடு படைப்பு இருக்கிறது என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது மனுக்குலம் மீட்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. துன்புறுதல் அங்கே நிகழ்கிறது. அந்த துன்புறுதலிலிருந்து கடவுள் நிச்சயமாக மீட்டு எதிர்காலத்திற்கான ஒரு எதிர்நோக்கை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு பகுதியாக இந்த பகுதி இங்கே காணப்படுகின்றது. கடவுளின் மாட்சியை, விடுதலையை எதிர்நோக்கி மனுக்குலம் மட்டும் காத்திருக்கவில்லை, மாறாக படைப்பும் காத்திருக்கிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
அருமையான ஒரு சொல்லாடலை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். பேறுகால வேதனை. பேறுகால வேதனை என்று சொல்லி பார்க்கும்பொழுது அந்த வேதனை சிறிது நேரம் இருக்கும். அந்த வேதனையை மறக்கும் அளவுக்கு கடவுள் அந்த குழந்தையை கொடுக்கும் பொழுது எப்படி நம்முடைய துன்பங்கள் எல்லாம், நம்முடைய வேதனைகள் எல்லாம், நம்முடைய பாடுகள் எல்லாம் மறைந்து மகிழ்ச்சியாக மாறுகிறதோ அதுபோல கடவுள் மனுக்குலத்திற்கு மட்டுமல்ல படைப்புக்கும் இப்படிப்பட்ட ஒரு மகிமையை, இப்படிப்பட்ட ஒரு மாட்சியை நிச்சயமாக அருளுவார். அதற்காக படைப்பும் காத்திருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் படைப்பு அதற்கும் ஒரு எதிர்நோக்கி இருக்கிறது, அதற்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? கடவுள் நம்மையும் மீட்டுக் கொள்வார். இந்த மீட்பின் பணியிலே கடவுள் மனுக்குலமாகிய நம்மை இணைக்கின்றவராக இருக்கின்றார். இந்த பார்க்கும் பொழுது ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. அப்படியானால் இந்த படைப்பு யாராலே சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மனுக்குலமாகிய நம்மால் தான், மனிதர்களாகிய நம்மால் தான் இப்படி சீரழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய மீட்பும் நம்முடைய கையில் இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு தெள்ள தெளிவாக விளக்குகின்றது. இன்றைக்கு இருக்கிற சூழலை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நகரமயமாக்கல் மற்றும் நாகரீகம், தொழில்நுட்பம், அறிவியல், இப்படி எல்லா காரியங்களினாலே 4 வழி சாலைகள், 8 வழி சாலைகள், இப்ப மேம்பாலங்கள், இவைகளின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் அழித்துக் கொண்டிருக்கிற படைப்புகளை அழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மறுபக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு காடுகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கின்ற விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு வீடுகளாக, கட்டிடங்களாக, மாபெரும் கட்டிடங்களாக மாறிக்கொண்டிருக்கிற நிலையை பார்க்கின்றோம். இதெல்லாம் யார் அழித்துக் கொண்டிருக்கிறது? மனிதர்களாகிய நாம் தான். நம்முடைய சொந்த விருப்பத்திற்காக, சுய நலத்திற்காக நாம் படைப்புகளை அழித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கடவுள் இந்த படைப்போடு இணைந்து வாழத்தான் நம்மை அழைக்கின்றார். இந்த படைப்பை மீட்க நம்மை அழைக்கின்றார் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். படைப்பும் நம்மை போல வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சூழலில் நாம் பார்க்கும்போது இந்த கொரோனா என்ற தொற்று நோயினாலே ஒவ்வொரு மக்களும் பாதிக்கப்பட்டு வேதனையுற்று இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் 2000, 3000 என்று சொல்லி எண்ணிக்கைகள் பெருகி கொண்டிருக்கும் போது நாம் நம்பிக்கையற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் மீட்பை நோக்கி, விடுதலையை நோக்கி எப்பொழுது இந்த காலம் நம்மை விட்டு போகும் என்று நாம் எதிர்நோக்கி இருக்கிற சூழலிலே இருக்கின்றோம். அதுபோலத்தான் அன்புக்குரிய இறைமக்களே, படைப்புகளும் ஐயோ எங்களை இப்படி அழித்து கொண்டிருக்கிறார்களே, எங்களை வாழ விடவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இன்று நமக்கு காற்று மாசு ஏற்பட்டிருக்கிறது. நிலம், நீர் எல்லாமே மாசுபட்டு எதுவுமே நமக்கு துணையாக இல்லாமல் நமக்கும் படைப்புக்கும் ஒரு பெரிய இடைவெளியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய இறைமக்களே, இப்படி படைப்பை கடவுள் மனிதனுடைய வாழ்வோடு கூட இணைத்திருக்கிறார். அந்த மனிதனுடைய வாழ்வை புதுப்பிக்கும் போது படைப்புக்கும் அதே புதுப்பித்தலை கடவுள் ஏற்படுத்துகின்றார். தம்முடைய மீட்பிலே படைப்பும் இணைந்திருக்கிறது, பங்களிக்கிறது என்பதை கடவுள் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அந்த மீட்பின் பணியிலே இன்றைக்கு உங்களையும் என்னையும் கடவுள் அழைக்கிறார். எனவே நம்மோடு கூட படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு நாம் எப்படி நம்மை மேன்மையாக கருதி கொள்ளுகிறோமோ அதுபோல படைப்பும் கடவுளுடைய பார்வையிலே மேன்மை மிக்கதாக இருக்கிறது. அதை நாம் சீர்படுத்தும் பொழுதுதான் நம்மையும் கடவுள் சீர்படுத்தி கடவுளுடைய அரசிலே அனைவரையும் இணைத்து அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்பதை புரிந்து கொண்டு நாம் இப்படிப்பட்ட படைப்பை பாதுகாக்கின்ற பணியிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன். காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி பாகுது பாசம்
பசித்த ஆத்துமாவே பசியாற்று மன்னவதுவே மூசிப்பாறுதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே துயரையது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும் காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கும் எல்லா கிருபை திரளேற்று நிறைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே என் ஆண்டவா என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே என்னால் வரும் துதியே நீர் ஏற்று கொள்ளும் தேவே விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவ செவியில் தோணி இனிப்பாகுது பாசம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, படைப்பு அனைத்தையும் புதுப்பித்து மீட்டு வழிநடத்துகின்றவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். மனுக்குலத்தை உண்டாக்கும் முன்பு படைப்பு அனைத்தையும் உண்டாக்கினீர். மனுக்குலத்தை உண்டாக்கி இவற்றை நீங்கள் பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இவற்றால் உங்களுக்கு வாழ்வு, உங்களால் அவற்றிற்கு வாழ்வு என்கின்ற ஒரு மிகப்பெரிய இணைப்பின் பாலத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுடைய சுய நலத்திற்காக இந்த படைப்புகளை எல்லாம் நாங்கள் அழிவுக்கு நேராக தள்ளிவிட்டோம், அதை அடிமைப்படுத்தி விட்டோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு வாழ்க்கை எங்களுக்கு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஆண்டவரே, எங்களுடைய இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற்றம் பெற்றுக்கொள்ள எங்களை புது வாழ்வுக்கு நேராக நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய எண்ணங்களில், சிந்தனைகளில் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாக படைப்பை நாங்கள் பேணி காக்க, அவற்றின் வழியாக நாங்கள் வாழ்வு பெற்றுக்கொள்ள, எங்கள் வழியாக அவைகளும் வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தூய் ஆவியானவர் வழியாக துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீட்பு வெறும் மனுக்குலத்திற்கு மட்டுமல்ல என்பதை இந்நாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு தந்தீர். இந்த படைப்பு அனைத்துமே பேறுகால வேதனையோடு மீட்பு எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து, கடவுளின் சாயலை பெற்றிருக்கிற நாங்கள் இந்த இயற்கையின் இந்த படைப்புகளின் மீட்பு பணியில உம்மோடு கூட இணைந்து செயல்பட எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உலக நாடுகளுக்காக, அதனுடைய அமைதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த COVID-19 என்கின்ற நோய் தொற்று கிருமியினாலே மனுக்குலம் உலக அளவிலும் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். உயிர் சேதங்கள் பல உண்டு சுவாமி. ஆண்டவரே, தங்களுடைய உயிர்களை, உறவுகளை இழந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மன துயரத்தோடும், பாரத்தோடும், அச்சத்தோடும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டிலும் இந்த கொரோனா நோய் தொற்று இப்போது அதிகமாக வேகமாக பரவி கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். மக்களாகிய நாங்களும் எங்கள் சமூக கடமையை உணர்ந்து ஆண்டவரே, முகக்கவசம் அணியவும், சமூக இடைவெளி விட்டு எங்களுடைய உறவுகளை நாங்கள் வளர்த்து கொள்ளவும், பாதுகாப்புடன் நாங்கள் வாழவும், பிறருடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தரவும் நாங்கள் சிந்தித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
எங்களுடைய இந்திய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியா சீனா போர் நடைபெற இருக்கின்ற சூழலை நீர் தகர்த்து போட்டி உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, தலைவர்கள் சரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்கள் சுமூகமான அமைதியான ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு தர நீர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, ஆண்டவரே, ஆலய பணியாளர்களுக்காக, அனைத்து சபை மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தும். குறிப்பாக எங்களுடைய ஆயர் அருள்பணி இந்திரா பால் அம்மையாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு நீர் நல்ல சுகம்பலன் ஜீவன் தந்து அவர் சீக்கிரமாகவே உடல்நலம் தேறி அவர் உங்களுடைய திருப்பணியிலே இணைவதற்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்தின் வழியாக நடைபெறுகிற எல்லா நலத்திட்ட பணிகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் நாங்கள் பேராயமாக, குருசேகரங்களாக, தனி நபர்களாக எங்களுடைய கரிசனையை ஏழை எளிய மக்கள் மீது செலுத்தி அவர்களுடைய நல்வாழ்வுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். துன்பத்திலே, துயரத்திலே நீரே அவர்களுக்கு போதுமானவராக இருந்து உம்முடைய அருட்கரத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். சூழல்கள் விதமாக இருக்கின்ற போது நாங்கள் எப்படி எங்கள் கொண்டாட்டங்களை கொண்டாடுவோம் என்கிற எண்ணம் இல்லாமல் இறைவன் எங்களை வாழ வைத்திருக்கிறார் என்கின்ற நன்றி உணர்வோடு கூட நோக்கி எப்போதும் நன்றி செலுத்தி வாழ நிறுத்தாரும். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை ஆசீர்வதியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, துயாவியானவரின் இணையராக கூட்டுறவு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வாழப்பியும். இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினும் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வர கடவோம். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரங்கள். நன்றியால் துதிப்பாடு, நம்மே சுவை உள்ளதால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம்மே சுவை உள்ளதால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி
பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை